வேலுபரியின் மௌனத்தீவு தொடர் நாவல். அத்தியாயம் 1. ஆலய வழிபாடு. இலங்கைத் தீவின் கிழக்குப் பகுதியிலுள்ள திருகோணமலை நகரத்தில் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள இயற்கைத் துறைமுகம் மிகவும் பிரசித்தமானதாகும். உலகின் மிகப்பெரிய இயற்கைத் துறைமுகங்களில் இதுவும் ஒன்று. மலைத்தொடர்களும் குன்றுகளும் இந்த துறைமுகத்திற்கு பாதுகாப்பு அரணாக அமைந்துள்ளதாலேயே ஐரோப்பியர்களால் அங்கு கடற்படை கோட்டை கட்டப்பட்டது. கோட்டையைச் சுற்றியிருக்கும் மலைகளுக்கு மேல் நின்று பார்த்தால் 3 பக்கமும் வரும் கப்பல்கள் அனைத்தையும் காண முடியும். ஆனால் துறைமுகத்தில் நிற்கும் கப்பல்களை வெளியிலிருந்து வருவோர் பார்க்க முடியாது. இதனாலேயே இந்த இயற்கை துறைமுகத்திற்கு சர்வதேச வட்டாரங்களில் பெரும் செல்வாக்கு காணப்படுகிறது. இந்த இயற்கை துறைமுகத்தை கைப்பற்றி தம்வசம் வைத்திருப்பதற்காக சோழ அரசர்களும் சிங்கள அரசர்களும் பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னரேயே போரிட்டனர் என இலங்கை வரலாற்றில் காணப்படுகிறது. திருகோணமலை நகரம் தொடர்ச்சியாக வன்னி நாட்டின் கிழக்கு இராச்சியங்களுக்கு தலைநகராக இருந்தது. இலங்கை அந்நியர் ஆட்சியின் கீழ் இருந்த காலனித்துவ காலம் 1500 முதல் 1948 வரையிலாகும். காலனித்துவம் அல்லது குடியேற்றவியல் என்பது தமது நாடல்லாத வேறொரு நாட்டு பழங்குடி மக்களிடையே குடியேறி அவர்கள் மீது கட்டுப்பாட்டை நிறுவுவதற்கான செயல் அல்லது செயல்முறையாகும். இச்செயற்பாடின்போது உள்ளூர் மக்கள் நேரடியாக ஆளப்படுகிறார்கள் அல்லது இடம் பெயரச் செய்யப்படுகின்றார்கள். குடியேற்றம் செய்பவர்கள் பொதுவாக குடியேறிய பகுதிகளின் வளங்கள், உழைப்பு, சந்தைகள் என்பவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்துவர். சில சமயங்களில் வலுக்கட்டாய சமய மாற்றத்துடன் நிர்வாக மொழி திணிப்பு மற்றும் சமூக பண்பாடு ஆகியவையும் மக்கள் மீது திணிக்கப்படுவதுண்டு. போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர் ஆகியோரும் கூட இத்துறைமுகத்தை கைப்பற்ற பெரும் போர்களை நடத்தினர். 2ஆம் உலகப் போரில் ஏகாதிபத்திய ஜப்பானிய கடற்படை திருகோணமலை துறைமுகத்தை தாக்கி அங்கு நங்கூரமிட்டிருந்த 3 பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களை மூழ்கடித்தது. இலங்கை வரலாற்றில் இது ஒரு மிக முக்கியமான சம்பவமாகும். இக்கடற்படை தளத்தை ஜப்பானுக்கு குத்தகைக்கு கொடுக்கப்பட்டதாகவும் சீனாவிற்கு விற்கப்பட்டுவிட்டதாகவும் மேலும் அமெரிக்காவுக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டதாகவும் தற்போது பலவிதமான வதந்திகள் உலவுகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயரால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான நகரம்தான் தற்போது திருகோணமலையின் கடற்படை தளமாக விளங்குகிறது. யாழ் சங்கானையைச் சேர்ந்த வேலன் எனும் வேலுப்பிள்ளையும் பாரி எனும் பாரிவேந்தனும் திருகோணமலை கடற்படை தளத்தில் கடந்த 3 வருடங்களாக கடற்படை வீரர்களாக பணியாற்றி வருகின்றனர். வேலன் 6 அடிக்கு ஒரு அங்குலம் குறைந்த, மாநிறம் கொண்ட, திடகாத்திரமான தோற்றமுடைய 28 வயது நிரம்பிய ஆடவன். அவன் சிறந்த போர் பயிற்சிகளையும் மாலுமிப் பயிற்சிகளையும் மேற்கொண்டு உயர்ந்த புள்ளிகளின் அடிப்படையிலேயே கடற்படை பிரிவுக்கு தெரிவாகினான். முழுக்க முழுக்க தன் திறமையிலேயே நம்பிக்கை கொண்ட ஆளுமை மிக்க இளைஞனான வேலன் சக கடற்படை வீரர்களுடன் நெருக்கமான உறவினை பேணி வந்தான். வேலனும் பாரியும் கடற்படைத் தளத்தின் உள்ளே சமமான உரிமைகளோடும் தக்க மதிப்போடும் நடத்தப்படுவதற்கு வேலனது சாமர்த்தியமும் மற்றும் விவேகமான நடத்தையும் காரணங்களாகும். பாரி வேலனது உற்ற நண்பன். வம்பை விலை கொடுத்து வாங்குவதில் வல்லவன். பெரிய பெரிய இடியப்பச்சிக்கல்களை உண்டு பண்ணி அதற்குள் மாட்டிக்கொள்ளும் போதெல்லாம் அவனைக் காப்பது வேலன்தான். உருவ அமைப்பில் வேலனை விட சற்று உயரத்தில் குறைவான பாரி கட்டுமஸ்தான உடலமைப்பைக் கொண்டவனாவான். பள்ளிப்பருவத்திலேயே எப்போதும் ஒன்றாகச் சுற்றித் திரியும் வேலனையும் பாரியையும் பார்த்து ஊர்க்காரர்களும் நண்பர்களும் உரலும் உலக்கையும் போல என்று சொல்லி கிண்டல் செய்வார்கள். உருவத்திலும் செயற்பாடுகளிலும் வேற்றுமை கொண்ட நண்பர்கள் இருவரும் குணத்தில் ஒரே மாதிரியானவர்கள். ஒருவர் மேல் ஒருவர் அதீத அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள். இவர்கள் நட்பை பார்த்து பலர் பொறாமையும் சிலர் பூரிப்பும் அடைந்திருக்கின்றனர். இணைபிரியாத நண்பர்கள் இருவருமே ஒன்றாக கடற்படை உள்நுழைவு பரீட்சையில் தேர்ச்சியுற்று ஒரே கடற்படைத் தளத்தில் வேலை வாய்ப்பையும் பெற்றுக்கொண்டனர். அன்றைய தினம் வேலனும் பாரியும் தமது காலை உடற்பயிற்சிகளை முடித்த பின்னர் உணவு விடுதியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். 20 நிமிட உணவு இடைவேளையில் பாதி நேரம் பேச்சிலேயே தீர்ந்துவிட்டது. அந்த நேரம் படையணி தொகுதி இலக்கம் 189 சேர்ந்த வீரர்களை கட்டளைத் தளத்தில் கூடுமாறு ஒலிபெருக்கியில் அறிவிக்கப்பட்டது. மீதமுள்ள உணவை
கடகடவென வாயில் திணித்துக்கொண்டு வேலனும் பாரியும் கட்டளைத்தளம் இருக்கும் திசையை நோக்கி ஓட்டமும் நடையுமாகச் சென்றனர். சென்ற வருடம்தான் பணிமாற்றங்கள் செய்யப்பட்டன. மீண்டும் ஒரு பணிமாற்றத்திற்கு பழக எனக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும். அந்த மாதிரி செய்தி மட்டும் வந்துவிடக்கூடாது என்று கூறி பெருமூச்சு விட்டான் பாரி. இலக்கம் 189ஆம் படைப்பிரிவில் மொத்தம் 300 கடற்படை வீரர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் இப்போது வழங்கப்படுகின்ற அறிவிப்பு ஒரே மாதிரியான உணர்ச்சியை நிச்சயம் அளிக்காது. அந்த அறிவித்தலை கேட்ட வேலனுக்கும் பாரிக்கும் கூட இருவேறுபட்ட உணர்வுகள்தான் எழுந்தன. அந்த உணர்ச்சி வேறுபாடு யதார்த்தமான ஒன்றும் கூடத்தான். கடற்படை தளபதியால் வாசிக்கப்பட்ட கட்டளையானது நாட்டில் நிலவும் அசாதாரண பொருளாதார நெருக்கடி காரணமாக தெரிவு செய்யப்பட்ட சில பிரிவுகளில் சேவையாற்றும் அரச பணியாளர்களை பாதி நாள் சம்பளத்துடன் 6 மாத காலத்திற்கு தற்காலிகமாக கட்டாய விடுப்பு கொடுப்பதாக அரசு தீர்மானித்துள்ளது. அதில் உங்கள் படைப்பிரிவும் உள்ளடங்கும். பொருளாதார நிலைமை 6 மாதங்களுக்குள் சீரடைந்தால் நீங்கள் மீண்டும் வேலைக்கு அழைக்கப்படுவீர்கள். உங்கள் சேவைக்கு நன்றி. சங்கானைக்குப் போனால் கிரிக்கெட்டும் தேநீர் கடையும் பெடியளோட சுத்தித் திரிவதிலேயே ஒரு தனிச் சந்தோஷம். அதுலயும் சும்மா இருக்கிறதுக்கு பாதிச் சம்பளம் தருவாங்களென்றால் கேட்கவா வேணும்? இதுக்குத்தான் கோணி தைக்கிறதென்றாலும் கவர்மெண்டல தைக்கோணும் என்று பெரியவங்கள் சொல்லுவாங்கள். பாரிக்கு ஒரே சந்தோஷம். வேலனது எண்ணங்கள் வேறுவிதமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஏற்கனவே இருவரும் கடற்படையில் வேலைக்குச் சேர்ந்ததற்கு ஊருக்குள் பெரிதாக ஆதரவில்லை. அதனால் இப்போது கட்டாய விடுப்பில் ஊருக்குத் திரும்பி நீண்ட நாட்கள் தங்குவதில் வேலனுக்கு அவ்வளவாக விருப்பம் இருக்கவில்லை. அதைவிடவும் முக்கியமாக அவர்களது ஊருக்கு அருகில் கடல் எதுவும் இல்லை. கடற்படையில் சேர்ந்ததற்கு முக்கிய காரணமே எப்போதும் கடலுடன் இருக்கலாம் என்பதுதான். இப்போதுதான் வேலையை பரிபூரணமாக பழகித் தனது கடற்படை வாழ்க்கையை அனுபவிக்கத் தொடங்கியிருந்த வேலனால் இந்த கட்டாய விடுப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கட்டாயம் போகத்தான் வேண்டுமா என்பது போல வேலன் பாரியை பார்த்தபோது, நீ எவ்வளவுதான் முறைத்துப் பார்த்தாலும் இன்றைக்கு கிளம்பியேயாகணும். மாலை 6 மணி பஸ்ஸையாவது பிடிச்சால்தான் சாமம். 12 மணிக்குள்ள சங்கானை போய்ச் சேரலாம் என்றான் பாரி. இவர்கள் விடுதிக்குள் நுழைந்தபோது அநேகமானவர்கள் தங்கள் பைகளுடன் வீடு செல்லப் புறப்பட்டே விட்டனர். பாரியின் கட்டாயத்தில் வேலனும் தனது உடைகளை துணிப்பைக்குள் வைக்கத் தொடங்கினான். உடனே புறப்படுவதற்கு வேலனுக்கு விருப்பமில்லை என்பதால் சாயங்காலம் வரை அந்த பயணத்தை அவர்கள் தள்ளிப் போட்டிருந்தார்கள். அப்போது நேரம் காலை 8 மணியாகியிருந்தது. கடற்படை தளத்துக்குள் அவர்களுக்கு இன்று எந்த வேலையும் இல்லை. சுற்றி பார்ப்பதற்கும் புதிதாக எந்த இடத்தையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை. சோஃபர் தீவு, காக்காய் தீவு, அருங்காட்சியகம், பழைய சிறைக்கூடம், ஆங்கிலேயர் கட்டிய மருத்துவமனை மற்றும் போர் குற்றவாளிகளை தண்டனைக்கு உட்படுத்தும் அறைகள் வரை அவர்கள் எல்லாவற்றையும் பார்வையிட்டிருந்தார்கள். வந்ததுக்கு கோணேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு காலும் போனதில்ல. இன்றைக்காவது போய் சாமியை கும்பிட்டிட்டு வருவோம் வா என்றான் வேலன். ஊர் சுத்துறதென்று முடிவா போச்சு. அதை இங்க சுத்தினா என்ன? ஊருக்கு போய் சுத்தினா என்ன? என்று கூறியபடி புறப்பட்டான் பாரி. கடற்படை தளத்திலிருந்து சுமார் 1½ மைல் தூரத்தில் திருக்கோணேஸ்வரம் கோவில் அமைந்துள்ளது. அதன் அடிவாரத்தில் இருக்கும் காஜபா இராணுவப் படைத் தளத்திற்கு கடற்படை தளத்திலிருந்து வழக்கமாகவே வாகனங்கள் அடிக்கடி சென்று வரும். அதில் ஒன்றில் இருவரும் ஏறிக்கொண்டனர். காஜபா இராணுவப் படைத்தளமும் மிகவும் பிரசித்தி பெற்றது. கடற்படைத் தளத்தை விட பழமை வாய்ந்தது. அது இற்றைக்குச் சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு போர்த்துகேயரால் நிர்மாணிக்கப்பட்ட கருங்கற்கோட்டையாகும். எங்கட யாழ்கோட்டை மாதிரியே இதுவும் பெரிய கோட்டை என்று கேள்வி என்றான் பாரி. நேரத்தைப் போக்கவும் கோணேஸ்வரரை தரிசிக்கவும் சென்ற நண்பர்களுக்கு பீரங்கிகளுடன் வரவேற்பு கொடுத்தது அந்த கோட்டை. தலையாத்திரை சென்ற வீரர்களுக்கு அது ஒரு வரலாற்று ஆய்வுக்கான தூண்டுதலாக அமையப்போவது என்பது அப்போது தெரியவில்லை. கோட்டை வாசலை அடைவதற்கு முன்பே வாயிலில் ஒரு சிறிய இராணுவச் சோதனைச் சாவடி காணப்பட்டது. கோட்டை நுழைவாயிலுக்கு அருகாமையில் 2 பீரங்கிகள் கடலை நோக்கியவாறு வைக்கப்பட்டிருந்தன. பெரும்பாலும் இவை 2ஆம் உலகப் போருக்கு ஆங்கிலேயரால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களாகவே இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஊகித்துக் கொண்டார்கள். வாயிலுக்கு முன்பு இருக்கும் பிள்ளையாரை தரிசித்துவிட்டு உள்ளே நுழைந்த வேலனும் பாரியும் அங்கு காணப்பட்ட தூண்களில் இருந்த பழைய படிவங்களை உற்று நோக்கினார்கள். அதில் வலதுபுறத் தூணில் இரட்டை மீன் கொண்ட சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது.
இது பாண்டியர்களது கயல் சின்னம் என்பது அநேகமாக தமிழர்கள் யாவரும் அறிந்ததே. போர்த்துகேயர் கட்டிய கோட்டையில் பாண்டியர் சின்னம் காணப்படுவது சற்று வினோதமாகவே அவர்களுக்குத் தோன்றியது. காலனித்துவம் பற்றி சரித்திரப் பாடப் புத்தகங்களில் காணப்பட்டாலும் அந்நியர்கள் விளைவித்த அநீதிகள் பற்றி பள்ளிப்பாடத் திட்டத்தில் இல்லை. அதனால் பெரும்பாலான இலங்கையர்களுக்கு காலனித்துவம் பற்றிய முழுமையான அறிவு வாய்க்கப் பெறவில்லை. கோட்டைக்குள்ளே வேலனும் பாரியும் நுழைந்ததும் இராணுவத் தளம் இரு பக்கமும் காணப்பட்டது. அத்துடன் சில அரசாங்க அலுவலகங்களும் காணப்பட்டன. ஆங்காங்கே கட்டடங்கள் நிறைந்திருந்ததாகத் தென்பட்டாலும் அந்தச் சூழல் நகரத்துக்குள்ளே காணப்படும் ஒரு அடர்ந்த வனமாகவே காட்சியளித்தது. வானளாவிய உயர்ந்த அடர்ந்த மரங்களும் எண்ணிலடங்காத புள்ளிமான்களும் வானரங்களும் மயில்களும் கண்ணுக்கு குளிர்ச்சியை அளித்தன. கண்ணுக்குத் தெரியாத பறவைகளின் ஓசைகள் அந்த இடத்தை மேலும் இயற்கையின் இசையால் நிறைத்தன. பிற்காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்களிலும் செடிகளும் பாசிகளும் ஆங்காங்கே படர்ந்திருந்தன. இதுவரை ஓரளவு சாய்மானமாகவே சென்று கொண்டிருந்த நடைபாதை சட்டென்று அண்ணாந்து பார்க்க வைத்தது. பயிற்சி பெற்ற கடற்படை வீரர்களாதலால் மலைகளில் நடப்பது அவர்களுக்கு பெரிதும் சிரமமாகத் தோற்றவில்லை. ஆனாலும் அது சற்று உயரமான இடம்தான். சிறிது தூரம் ஏறியபின் அங்கு சில பழைய உடைந்த ஐரோப்பியர்களின் சமாதிகளும் துருப்பிடித்த இரும்பு வாகனங்களும் காணப்பட்டன. அந்த வாகனங்கள் 2ஆம் உலகப் போருக்காக பயன்படுத்தப்பட்டு இப்போது காட்சிக்காக வைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். சிறிய ஏற்றத்தைத்தின் முடிவில் இரு பக்கமும் பல்வேறு விதமான சிறு கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. கோவில் முகப்பில் பிரம்மாண்டமான சிவபெருமானின் உருவச் சிலையை தரிசித்தவர்கள் மலையின் எல்லையில் வலதுபுறமாக ஒரு பாறை இரண்டாகப் பிளந்தது போன்ற தோற்றத்தையும் அதில் பலர் கல்லெறிவதையும் கண்டனர். அதனை லேசாக எட்டிப் பார்த்துவிட்டு கோணேஸ்வரரை தரிசிக்க வேகமாகப் படியேறினர். வேகமாக ஏறியதற்கு பாறையின் தணியாத வெப்பமும் ஒரு காரணம். கோவிலின் வாயிலை அடைந்ததும் சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரத்தை போட்டுவிட்டு உள்வீதியைச் சுற்றி வந்தனர். சிறிதானதாக இருந்தபோதும் உள்ளே பல சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த கோவில் பழம்பெரும் வரலாற்றுப் பீடமாகத் திகழ்வதை யாரும் மறுத்துவிட முடியாது. தற்போது சுற்றுலாத் தலமாக மாற்றப்பட்டிருக்கும் இக்கோவில் ஒரு காலத்தில் செல்வவளம் மிகுந்த மிகப் பெரும் சைவப் பீடமாக விளங்கியது. முற்காலத்தில் இந்த கோவிலுக்கு தொண்டு செய்வதற்காகவே பல கிராமங்கள் அரசர்களால் தானமாக வழங்கப்பட்டதாகவும் அக்கிராமங்களின் பெயர்கள் இந்த கோவிலுக்குச் செய்யப்படும் தொண்டுகளை வைத்து பெயரிடப்பட்டதாகவும் அனுராதபுர இராச்சியம், பல்லவ வம்சம், வன்னிமைத் தலைவர்கள் மற்றும் யாழ்ப்பாண இராச்சியம் ஆகியவற்றின் கீழ் திருக்கோணேஸ்வரம் வளர்ச்சியடைந்ததாகவும் வேலன் கூறினான். இப்போது இவ்வாறு இந்த கோவில் நலிந்து காணப்படுவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் என்று வேலனும் பாரியும் தமக்குள் பேசிக் கொண்டனர். இவர்கள் பேசுவதைக் கேட்ட ஒரு நரைத்த தலைமுடிப் பெரியவர் இடையே புகுந்து இவர்களது உரையாடலைக் கலைத்தார்.